ஒரு முறை இந்த காம்பினேஷனில் தேங்காய் பால் சங்கரா மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. வெல்கம் டு 3 Roses Forever. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த டேஸ்டி அண்ட் ஈஸியான கேரளா ஸ்டைல் தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கனவா மீன் வறுவல் ரெசிபியை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லெமன் சைஸ் புளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுக்கலாம். ஊறின புளியை தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 10-15 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிய விடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடுங்க. கூடவே 10-15 பூண்டை தட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடுங்க. சேர்த்து எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியையும் இதோடு சேர்த்துடுங்க. இப்போ நம்ம சேர்த்த புளி தண்ணி, மிளகாய்த்தூள் இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு 10 to 15 minutes நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சங்கரா மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு சங்கரா மீன் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீனை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம புளி கரைக்கும் பொழுதே உப்பு சேர்த்து தான் கரைச்சிருந்தோம், அதனால் உங்களுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக மட்டும் கலந்து விடுங்க. மீன் சேர்த்துட்டு ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. சட்டியோட சூட்லே தேங்காய் பாலும் நம்ம சேர்த்த மீனும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த குழம்பை சர்வ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.